ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. சில பேர் ஞாயிற்றுக்கிழமையே இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு நாள் முன்னதாகவே நம்ம இந்த வீடியோ வந்து வெளியிட்டு வருகிறோம். அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இந்த வீடியோ 8ஆம் தேதிக்கு உண்டானது, திங்கட்கிழமைக்கு உண்டான வீடியோங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்களோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா நமது வீடியோ பற்றின புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து உங்களுக்கு மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. அப்போது தான் நமது ராசி பலன்கள் நீங்கள் முழுமையாக தினசரி விடாமல் பார்க்க முடியும். மேலும் முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024ஆம் வருடங்க ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 26ஆம் நாள். இன்றைய தினம் அமாவாசை தினங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 9ஆம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரகத்துடன் ராசி அதிபதி சந்திர பகவானும் இருக்கிறாருங்க. 9ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இந்த அமைப்பானது நமது கடகராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையுதுங்க. எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான ஒரு அற்புதமான ஒரு நாள்கள். எந்தெந்த வகையில் சாதகமான சூழ்நிலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது, தாத்தா வழி சொத்து அல்லது உங்களது பூர்வீக சொத்து, மூதாதையருடைய சொத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க. அது உங்களுக்கு முதலாவது விஷயமாக அமைகிறது. நல்ல அதிர்ஷ்டத்தை நீங்கள் அந்த சொத்துக்கள் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே அந்த சொத்து தொடர்பான விஷயங்களை இன்னைக்கு தாராளமாக நீங்கள் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க. இந்த தினம் தேவையில்லாத சில சிந்தனைகளும் உங்களுக்கு உருவாகும். ஏன்னா பலதரப்பட்ட சிந்தனைகள் மனதில் உதயமாக்குறதுனால நீங்கள் சிந்தனைகளுக்கு ஒரு கடிவாளம் போட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எந்த விஷயங்கள் வந்து குழப்பமாக இருக்குதோ அந்த விஷயங்களுக்கு தகுந்த எக்ஸ்பர்ட்டை நீங்கள் கண்டறிய வேண்டியது அவசியம். அவருடைய வழிகாட்டுதலின்படி, எக்ஸ்பர்ட்டுடைய வழிகாட்டுதலின்படி குழப்பங்களை நீக்கிக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள். குறிப்பாக வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க. ஏன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்க வியாபாரத்தில் நீங்க பெற முடியும். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கிறவங்க இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அது உங்களுக்கு சக்சஸ் ஆக ரன்னிங் ஆகக்கூடிய வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி கொள்ள முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு ஆனந்தமான ஒரு நாள். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக நன்மைகள் உண்டுங்க. ஆனால் செலவுகள் அதிகமாகாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பயணங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதிகமாக செலவு பண்ணிடக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கிறது நல்லதுங்க. உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்கள் அண்டை வீட்டார் முதற்கொண்டு நெருக்கமான நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தர ரெடியாக தான் இருப்பாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சின்ன சின்ன அவப்பெயர்கள் உங்கள் மேலே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்கிறதுனால நீங்கள் அதை நினைத்து கவலைப்பட தேவையில்லைங்க. வெளியூர் போகணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகலாம். அது உங்களது நிதி நிலைமையை பொறுத்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அற்புதமான ஒரு நாளுங்க. நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம். காரியங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே உங்களால் கொடுத்து முடிக்க முடியும். மேலும் வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகும். அதனால டிரான்சாக்ஷன்லாம் இன்னைக்கு சூப்பராகவே இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையும் நல்ல ஆனந்தமாக என்ற தினம் அமையும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் நிறைய அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்பொழுது நீங்கள் வந்து கலை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா, சின்ன திரை, பெரிய துறை அல்லது இயலிசை, நாடகம் ஏதாவது ஒரு கலைத்துறையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, ஓவியம் போன்ற எந்த கலைத்துறையை சேர்ந்தவராக நீங்கள் இருந்தாலும் சரிங்க, இந்த தினம் உங்களுக்கு நல்ல கெத்தான ஒரு நாளாக அமைதுங்க. ஏன்னா உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். நீங்கள் அதை சிறப்பாக செய்வீங்க. உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க. எனவே கலைஞர்களுக்கு இந்த தினம் நல்ல பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது டென்ஷனை பெரும்பாலான டென்ஷன் வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவை பெறுவதுதான். அந்த ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்னும் சிறப்பான நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேருங்க. நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனைகள், உங்களது உள்ளுணர்வுகளை வந்து சங்கடங்களை வந்து மனதிலேயே அழுத்தி வைக்கக்கூடாது. மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அடிக்கடி பிரச்சனைகளை நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ள நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவானது இன்றைய தினம்
சிறப்பான ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய வகையில நீங்கள் உங்களது காதலரிடமிருந்து சில பரிசுகளை பெற முடியுங்க. மேலும் நீங்களும் உங்க காதலருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக இன்னும் காதல் வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க நண்பர்களே. இன்றைய தினம் பரிசு கொடுக்கவும், பரிசு பெறவும் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல தருணங்கள் வந்து சேரும். நல்ல நாள் என்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்க மனக்குறந்த காதலரானவர் உங்களை அளவுக்கு மீறி புகழ்வாருங்க. அதனால உங்களுக்கு காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நல்ல ஒரு பிடிமானம் ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் உங்க புதிய திட்டங்கள் என்னென்ன வச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்க கண்டிப்பாக உங்க பார்ட்னர் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய புதிய திட்டங்களை அவர்கள் கேட்கும்போது, உங்க பார்ட்னர், உங்க கூட்டாளிகள் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நிறைய யோசனைகள் உங்களுக்கு உருவாகும். அது எல்லாத்தையுமே நீங்க ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்க உங்க பார்ட்னர் கூட. இன்றைய தினம் மாணவர்களுக்கு உங்க வேலைகளை இன்னைக்கே முடிக்கிறது நல்லதுங்க. நாளைக்குன்னு சொல்லி ஒத்தி வைக்க வேண்டாம். உங்க வேலைகளை ஒத்தி வைப்பதன் மூலமாக சில சங்கடங்கள் உருவாகும். அதனால அதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கான தினசரி வேலைகள் என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்க பிளான் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நீங்க அட்வான்ஸ்டாக ஒர்க் பண்ணி உங்களுடைய வேலைகளை சீக்கிரம் முடிக்கிறது நல்லதுங்க. திட்டமிட்டு செயல்படுங்கள். மாணவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய வேலைகளை அவ்வப்போது பார்த்து கொண்டே இருப்பது நல்லது. திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் மிகச்சிறந்த ஒரு நாளுங்க. ஏன்னா திருமண வாழ்க்கையில சிறந்த ஒரு இனிமையான ஒரு நாட்கள்ல நீங்க எண்ணி பார்க்கும்போது இன்றைய நாள் அந்த லிஸ்ட்ல இருக்குங்க. அந்த மாதிரியான நல்ல தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. மனதில் நீங்க என்ன காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே செய்து முடிக்க முடியும். அந்த அதிர்ஷ்டம் இருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா, இன்னைக்கு நீங்க நல்ல வருமானத்தை நீங்க பெற முடியுங்க. உங்க ஐடியாக்கள் மூலமாக உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும். நெறைய திருப்திகரமான வருமானத்தை நீங்க ஈட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது, அதை பயன்படுத்திக் கொண்டு உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிக்க முடியுங்க. காரியங்களில் சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும். உங்களது நண்பர்கள் கூட உங்களுக்கு உறுதுணையாக வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதனால நண்பர்கள் உதவியை தாராளமாக நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உகந்த ஒரு தினங்க இன்றைய தினம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுது நண்பர்களே. எல்லா விதமான பணப்பரிவர்த்தனைகளும் சீராக நடைபெறும். நல்ல ஒரு கெத்தான, மகிழ்ச்சியான, ஒரு அன்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் வந்து வயலட் கலர் யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 3 இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் அண்டை வீட்டார் முதற்கொண்டு நிறைய பேருடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே நெருக்கமானவர்களின் ஆதரவு காரணமாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். ஆனால் மனசுல தேவையில்லாத சிந்தனைகளை உருவாக்கி கொண்டு கஷ்டப்படக்கூடாதுங்க. ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டால் அந்த குழப்பங்களை தீர்ப்பதற்கான சரியான நபரை தேர்ந்தெடுத்து நீங்க குழப்பங்களை நீக்கிக்கொள்ள ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக செலவுகள் அதிகமாகும். அதனால செலவுகளை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சின்ன சின்ன பழிப்பாவங்கள் உங்கள் மேல ஏற்பட்டாலும் அதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். அது தானாக நீங்கி விடுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். செலவுகளை மட்டும் நீங்க பயணங்களின் போது கொஞ்சம் கூடுதலாக செய்யாம கவனமாக மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு நாளுங்க. உங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க காரியங்களில் சிறப்பான வெற்றிகளையும் நீங்கள் பெற முடியும். வெளியூர் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரியான பயணங்களுக்கான சிந்தனைகள் இன்னைக்கு நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு உருவாங்க. அதை பயன்படுத்திக் கொண்டு நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்க. எளிதாக உங்க காரியங்களை முடிக்க முடியும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.